சுரேந்திரன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் அங்கு ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அவர் கை மீது அடித்து உடைத்திருக்கிறார்கள். அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரித்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு செய்தி சேகரிக்கிறதுக்கு தான் செல்கிறார்கள். அங்கு கள நிலவரத்தை அவர்கள் தெரிவிப்பதற்காகத்தான் செல்கிறார்கள். அவர்கள் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்கள், கேமரா வைத்திருக்கிறார்கள், அதற்கான மைக் வைத்திருக்கிறார்கள். போலீசார் எப்படி இப்படி ஒரு தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள்? இது ஒரு காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? நீங்க பத்தி சொல்லுங்க. காவல்துறை வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காவல்துறை எதிர்வினையாற்ற வேண்டும் என்றால் போராட்டக்காரர்கள் தான் எதிர்வினையாற்ற வேண்டுமே தவிர இப்படி அதை படம் பிடிக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை உலகுக்கே எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய தற்போது நடந்து வரக்கூடிய அந்த சூழலை காட்சிகளாக காட்டக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் மீது எதிர்வினையாற்றுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கமாக பார்க்கப்படுகிறது. இதை காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர் கீழ்நிலை ஆளுநர்களுக்கு அறிவுறுத்தி இது போன்ற சம்பவத்தை கைவிட வேண்டும், அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிமையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. இது போன்ற செயல்களை, அதாவது வன்முறையாளர்கள் போராட்டத்தை தூண்டக்கூடிய சில வன்முறையாளர்களை மட்டுமே இது போன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் மீது தான் எதிர்வினையாற்றமே தவிர இது போன்ற காட்சிப்படுத்தக்கூடிய ஊடகத்தினர் மீது எதிர்வினையாற்றுவது எந்த மாதிரியான ஒரு நியாயமாகவும் அல்லது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும்? இது காவல்துறை மீது இருந்த ஒரு நன்மதிப்பை மேலும் மேலும் இழக்கக்கூடிய ஒரு செயலை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.